அது எப்படிப்பா ஒரு மனுஷனுக்கு நடக்குது எல்லா விஷயமும் இவ்வளோ துரதிருஷ்டவசமாக நடக்கும்? அது எப்படி என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சரி இல்லை, நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மதி பாட்காஸ்ட். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லியோவோட செமையான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. மியூசிக் செமையாக இருந்துச்சு. பல பேர் பல படத்துலேருந்து அது, பல படத்துலேருந்து இது, அப்படி இப்படின்னு சொல்லி வேத மாதிரி தெதுக்கி விட்டுட்ருக்காங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன். இந்த மனுஷன் பாவம் எல்சியூவில் இந்த படம் வருமா வராதான்னு போட்டு மற்றவங்களாம் சாவடிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஹைப்லேயே வச்சுரே நான் படத்தை ஹிட் பண்ணிடும்டா அப்படின்னு சொல்லி லியோ படத்தை வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. என்னோடய டீமுக்கு என்னோட பெரிய ஆக்சாஃப்ட். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஹைப்போட எனக்குலாம் வந்து ஹைப்பே இல்லைங்க. படம் நல்லாயிருக்கும். படம் எப்படி லோகேஷ் அண்ணனோட படம், தளபதியோட படம் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இவங்க இல்லாத ஹைப்பு எனக்கே கிரியேட் பண்ணுறாங்க. வேறு லெவலில் சூப்பருங்க. நல்ல அந்த டீம் வந்து நான் பாராட்டுறேன். ஆனால் எனக்கு இன்னொரு யோசிச்சுட்டு இருந்தேன். இது அந்த படத்தோட ரெஃபரன்ஸு, இது இந்த படத்தோட ரெஃபரன்ஸு, இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் மொத்த கோலிவுட்டுக்கும், அதாவது கோலிவுட் சினிமேட்டிக் யூனிவர்ஸை செம்மையாக படைச்சிருந்தது. ஆனால் நம்ம எல்லாருமே அதை கலாய்ச்சிட்டு இருந்தோம். யாருன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கே தெரியும். ஜவான் படம் பார்த்தீங்களா இல்லையா? ஆனால் அந்த மனுஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பாருங்க. இவங்களாம் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ரெஃபரன்ஸுங்குறீங்க, இன்ஸ்பிரேஷனுங்குறீங்க, ஃபேன் பாய் மொமெண்ட்டுங்குறீங்க. ஆனால் நான் பண்ணால் மட்டும் ஏன் அதை காப்பி பேஸ்ட்டுங்குறீங்க அப்படின்னு காட்டு தானே. ஒரு வகையில் பார்க்கும்போது அந்த மனுஷன் வந்து இதுக்கு முன்னாடி பல படங்களில் அது எடுத்த எல்லா படங்கள்லையும் அப்படி தான் சொல்கிறாங்க. எக்ஸப்ட் ராஜாதானின்னு நினைக்கிறேன். அதுவும் அப்படியே எனக்கு தெரியல. நடுவில் ஏன் வாய்ஸ் ட்ராப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தொண்டை சரியில்லை. இதுக்கு முன்னாடி இருக்க பாட்காஸ்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ஸ் ட்ராப் ஆகிட்டு தான் இருக்குது. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் மீண்டும் நான் வந்து பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மூச்சு விடாமல் ஒரு 300 நிமிஷம் பேசும்போது தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அப்படி பர்ஃபெக்ட்னு ஒன்றுமே இல்லை, எனக்கே தெரியும். பட் சின்னதாக பேருமா சொன்னேன், ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக தான் அந்த ப்ராக்டிஸு. அண்ட் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்டுருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நீங்கள் லியோ படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் கீழே ஒரு போலிங் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இப்போ நான் சொல்கிறேன், சொல்லி வைங்க. அண்ட் இந்த லியோ ட்ரெய்லர் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தாண்டி ஒரு சின்ன மனோவத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த லியோ ட்ரெய்லர் வந்துச்சு, அதை போய் தேட்டரில் பார்த்தாங்க, அதெல்லாம் சந்தோஷம். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பர். அந்த தேட்டர் ஓனதோட இதை அடிச்சிடணும். அந்த சீட்டெல்லாம் எதுக்கு ஆகும்? அதை அவன் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிடும். படம் ரிலீஸ் ஆகிட்டா மீண்டும் வந்து உடச்சி போட்டு போயிருவீங்க. மீண்டும் பாவம் இல்லை தம்பி, அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குப்பா அப்படின்னா அதுவும் சரிதான். இது எது சரி எது தப்புன்னு என்னத்த சொல்கிறது? சரி, ஓகே. நான் வந்து பூமை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு குட் நைட். நாளைக்கு இது நல்ல கண்ணில் பார்ப்போம்.